பாவம் வெளியே இருந்து விறகு போட்டு கொளுத்திக்கிட்டடாக்க கேஸ் அங்கே கிடையாதாக்கா. பாவம் சொந்தக்காரங்க எல்லாரும் சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போனாங்கல்ல, ஒரு கேஸ் அடுப்பாவது வாங்கி கொடுக்கலாம்ல. பாவம் இந்த வெயிலில் கிடந்து இந்த விறகு அடுப்பையும் போட்டு பொங்கிட்டு இருக்க. கேஸ் அடுப்புலாம் அதுக்கு சரியாகாது பார்த்துக்கோ. விறகுனா தான் அது பழைய காலத்தில் உள்ள பொம்பளை பற்றியா விறகு போட்டு எரித்து பக்குவமாக எடுத்துரும். கேஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல லட்சுமி. என்ன பாட்டி சமையலாம் முடிஞ்சா? இல்லைம்மா சமையல் முடியல, சோறு வந்துட்டு சோறை கமத்தணும், நேரத்தை குழம்பு வைக்கணுமா? அப்படியே பாட்டி என்ன கறி வைக்க போகிறீங்க? கறியாம்மா ஒரே வெயிலாக இருக்குது பற்றியா, அதான் மோர் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். கீரை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்தேன், அப்போ கீரை பொரியலும் வச்சு மோர் குழம்பும் வைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் மோர் மிளவா இருக்குது, போதும் எங்களுக்கு தானே தாயி. சரிங்க பாட்டி, சரி வெயிலுக்கு ஏற்ற சாப்பாடு தான். அக்கா அந்த கொஞ்சம் ஒரு மாநாடு மாதிரி போட்டுட்ருக்காங்களாக்கா, என்னதுக்காங்க? எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா கேட்டுட்ருக்கா, என்னதுங்க குழு மீட்டிங்கா? ஆமாம் லட்சுமி, குழு தான். குழுவில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இந்த வேலை வாய்ப்பு, அப்புறம் வீட்டிலேருந்தே நம்ம குடிசை தொழில் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஆஃபீஸர் வருவாங்க, வந்து கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாடு பசு மாடு வளர்க்காங்கல்ல, அவங்க பால் உற்பத்தி பற்றி கூட்டுறவு அது இதுன்னு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அது அப்படி நிறைய பேர் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க லட்சுமி, நல்ல பைசாவும் கூட. அப்படியாக்கா? அப்போ நீயும் யாழ்னியும் சேர வேண்டியதுனாக்கா, அவன் அன்பையும் சேர்த்து விட வேண்டியதுன்னா ஏதாவது வேலையில்? நான் யார்கிட்டமே சேர்ந்துருக்கேன், இது வாரத்துக்கு இல்லை, நான் மாதத்துக்கு சேர்ந்துருக்கேன். யாழ்னி இப்போ சேர்த்து விட முடியாது, கல்யாணம் காட்சி ஆனவங்க தான் சேர முடியும். நான் மாதம் இதில் சேர்ந்துருக்கேன் லட்சுமி. அப்படியாக்கா? சரி சரி. அப்புறம் நம்ம இங்கே உளுந்தெல்லாம் விலை குறவு தான் பார்த்துக்கோ, நல்ல தோசையை போட்டால் பந்தா பொங்கும். உளுந்து ஒரு 10 கிலோ சொல்லியிருக்கேன். உளுந்து அப்புறம் இங்கே கைக்குத்தலை அரிசி, நம்ம வீட்டு அரிசி, அது எல்லாமே இருக்குது, கொண்டுட்டு போனே. தேங்காய் தோப்பிலேருந்து தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன், எல்லாம் எடுத்துகிட்டு போனே. இருக்கட்டுக்கா, உனக்கு எதுக்குக்கா கஷ்டம்? அது இல்லாமல் நாங்கள் எப்படி கொண்டு போவோம் பஸ்ஸில்? இல்லை எப்படிக்கா கொண்டுட்டு போக முடியும்? ஏற்கனவே வந்ததே 3 பை கொண்டு வந்திருக்கோம், இதில் இதையும் நான் எப்படிக்கா எடுத்துகிட்டு போக முடியும்? நீ பஸ்ஸில் போகிறேன்னு யார் சொன்னா? காரு அவன் அன்பு புக் பண்ணி தரேன் இருக்கான், காரில் போங்க. என்ன கை வேறு உனக்கு சரியாகலை, எங்கேயா பஸ்ஸில் இடிச்சாச்சுன்னா அப்புறம் அது வேற வம்பு, அதனால நீ கார்லேயே போ. என்ன வேண்டக்கா, பரவாயில்ல, கை தான் இப்போ கொஞ்சம் ஆறிட்டல, கொஞ்சம் லேசாக தான் வலி இருக்குது, ஒன்றும் இல்லைக்கா, நான் பஸ்லேயே போயிருக்கேன். ஐயா வேண்டாம் லட்சுமி வேண்டாம், பிள்ளைகளை நீ கூட்டிகிட்டு போகிறது வேண்டாம். காரில் அவன் அன்பு புக் பண்ணிட்டேன்னு சொன்னாத்தே, காரில் போங்க. என்ன நாங்கள் வந்து உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டே இருக்கோம் பத்தியாக்கா. ஆமாம் சிரமம், இதில் என்ன இருக்குது சிரமத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை தாயி, நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ வந்த மாதிரி நல்லபடியாக வீட்டுக்கு போகணும். பிறகு குழந்தை நம்மளை சத்தம் போடக்கூடாது. பாவம் நீ வந்த இடத்துல கையை வேற சுட்டுக்கிட்ட, அதே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நல்ல வேலை அது கொஞ்சம் ஆறிட்டு. ஆமாக்கா, நேற்று இந்த சந்தோஷ் தம்பியும் வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீக்கு பிறநாள் வருது ஒரு வாரத்தில், அப்போ அந்த தம்பியும் வீட்டுக்கு வர சொன்னேன். நீயும் வரையில கூட்டிகிட்டு வாக்கா. அப்போ அந்த தம்பிகிட்ட என் நம்பரை கொடுத்துருக்கேன், அப்போ ஃபோன் போடேன்னு சொல்லியிருக்கேன். வருவாங்க. என் கையால் அவங்களுக்கு ஒரு கை சாப்பாடு போடணுன்னு என்ன ஆசை. ஏன்னா உயிரை காப்பாற்றினவங்கள, நம்மளால் முடிஞ்சது இதுதான். அப்படியா? சரி சரி, அது என் தம்பி கண்டிப்பாக வரும். தலையில் பேனு கிடக்காக்கா, இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக என்கிட்ட வந்து படுத்து கிடக்கும், அதான் தலை அப்பப்போ நல்லா கடிக்கும் பார்த்துக்கோ. தலையில் பேனு தான் கிடக்காக்கா? பேன் அவ்வளோவா இல்லை லட்சுமி, ஒட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு, அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடம் அழகாக இருக்கே, நல்லா இயற்கை கட்சி மாரி இருக்குது. கூரை வீடு, மாடு, அழகா பூச்செடி, நல்லா இருக்கே. ஏய் அழகாக இருக்குது மாடு. இது சந்தோஷம் இருக்காம்ல, சந்தோஷுக்கு மாட்டு தொழுவோம், அது நிறைய மாடு வாங்கி விட்ருக்காங்க. ஒவ்வொரு மாடுமே எவ்வளோ விலை தெரியுமா? ஒரு மாடுமே நிறைய பால் கறக்கும், நல்லாவும் இருக்கும். இது அவங்க இடம். என்னதுக்கா எது கேட்டாலும் அது அவங்களுக்குள்ளது இது அவங்களுக்குள்ளதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க? அவ்வளோ பெரிய டானா அவங்க இந்த ஊரில்? டானா கீனாலாம் எனக்கு தெரியாதுமா, ஆனால் அவங்க இந்த ஊரில் பெரிய புள்ளி, அவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஹாய் ஹாய் மாடு, ஹவ் ஆர் யூ? உன்னோட பேர் என்னது?
ஒரு மாடு இன்னொரு மாடுகிட்ட பேசிட்டு இருக்கு. அடடடே, ஆச்சரியக்குறி. அத இன்னொரு மாடு சொல்லுது, ஆச்சரியக்குறி. பூ அழகா இருக்குல்ல. ஏதோ ஒரு கம்பு பிடிச்சா வச்சா வளருமோ என்னவோ. இது கம்பு வச்சா வளராது, நல்ல பதியம் வச்சு வைக்கணும். நல்லா இருக்கும் இந்த பூ, எப்பவுமே பூத்துட்டு இருக்கும். இன்னையோடு எங்களுக்கு இந்த வில்லேஜ் என்ஜாய்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு. நாளைக்கு நாங்கள் இதே நேரம் ஊருக்கு கிளம்பிட்டு இருப்போம். தேடுவியாக்கா என்னெல்லாம்? அப்படின்னா தேட மாட்டேனா? ஒரு வாரம் இருந்திருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்து எனக்கு கூட 2 நாள் கூட இருந்தால் கூட சந்தோஷம்தான். சரி படிப்பு அப்படி இப்படின்னு சொல்லுதீங்களே, படிக்காம முடியுமா? எனக்கு ரொம்ப தேடும். நீ சத்தியம் எங்களுக்கும் தாங்க்கா, போதுக்கே மனசு இல்லைக்கா. சரிக்கா, எங்களுக்கு அங்கே போனால் ஒன்று ரொம்ப தேடும். ஐ மிஸ் யூக்கா. எனக்கும் ரொம்ப தேடும். உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறனோ தெரியல. நீ எப்போ வருவீங்க? ரொம்ப நாள் ஆகும்ல. அடிக்கடி வா சத்தி, மிகி வாங்க. என்ன எனக்கு நீங்க தான் ஃப்ரெண்டு எல்லாமே. உங்களுக்கு ஸ்கூலு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. எனக்கு நீங்க தான். அழாதக்கா அழாதக்கா, நாங்கள் இருக்கோங்க்கா, நாங்கள் அடிக்கடி வருவோங்க்கா. அழாதக்கா, உன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு அக்கா கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க்கா. எவ்வளோ தூரம் எங்களை பார்த்துக்கிட்டேன், இல்லைனா எங்களுக்காக வேலையெல்லாம் செஞ்ச நீ. ரொம்ப சந்தோஷங்க்கா. நாங்கள் எப்படிக்கா வராமல் இருப்போம்? கண்டிப்பாக வருவோங்க்கா. நீயும் கண்டிப்பாக என் பிறந்தநாளுக்கு வரணும். என் பிறந்தநாள் நீ ஒரு வாரத்தில் வருது, நீ வரணுன்னாக்கா பெரியம்மா மாத்திரம் அனுப்பி விட்றாதா. நீயும் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வருவேம்மா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சரிக்கா, அழாதக்கா அழாத. யாரா பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். டேய் மாப்பிள்ள, என்ன அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? இல்லை அவசரமான விஷயம் நம்மள. இல்லை நாளைக்கு சத்தியா ஊருக்கு போறாள, எனக்கு எப்படியாவது அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்ல. எப்படியாவது நீ ஏற்பாடு பண்ணி தரலாம் மாப்பிள்ள. என்னது சத்தியாட்ட பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரணுமா? என்னத்துல நீ சொல்லிட்டு கிடக்க? உனக்கு என்ன, நீ போய் பேசு. இதுல ஏற்பாடு பண்ணதுக்கு என்ன இருக்கு? வந்தா அவ திருவிழா முடிஞ்சு அவ ஊருக்கு போறா. நீயும் அதே மாதிரி திருவிழா முடிஞ்சுல எல்லாம் மறந்துட்டு பேசாம இரி. வேண்டாததெல்லாம் பண்ணாத மாப்பிள்ள, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ப்ளீஸ்ல, எனக்கு பேசியே ஆகும்ல. உனக்கு புரிய மாட்டுக்கு நான் பேசுறது. இல்லை புரியாம இல்லைல்ல, எல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் வேண்டாம் மாப்பிள்ள, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்லை நேற்று அவங்க அம்மா நம்பர் தந்தாங்க, நீ அதை இதை என்ன சொல்லிட்டு இருக்காத. இப்போ அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி தரேன், நீ பேசு. சத்தியம் எடுத்தா எடுத்தா, வேற யாராவது எடுத்தாங்கன்னா ஏதாவது லோன் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு வச்சிரு. நான் பேசினா என் குரல் தெரிஞ்சிடும். சரி ஃபோனை பண்ணு, பேசுகேன். வேற என்ன பண்ண? ஃப்ரெண்ட் ஆகி போனீங்க. நீங்க போகல, என்ன பேசுங்கண்ணா. என்ன மாட்டி விடாம இருந்தா சரிதான். ஹலோ ஹலோ, யாருங்க? லே இவ நிகி நினைக்கேன். நிகி குரல் மாதிரி இருக்கு. பேசு பேசு. ஹலோ, வி ஆர் ஃப்ரம் உல்டா பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களுக்கு லோன் எதாவது வேணுமா? ஹவுசிங் லோன் நாங்கள் உடனே கொடுக்குறோம். லோனா? லோன்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் குரலை பார்த்தாலே எல்லோரும் லோன் வாங்க தான் செய்வா போல. உங்கள்கிட்ட லோன்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபோனை வைங்க. இல்லை ஃபோனை வச்சுட்டால நிகி தான். இல்லை கூட இருக்க ஃபோன் பண்ணி பாரு. இல்லை சும்மா அடிக்க முடியாதுல, நம்ம லோனில் சொல்லி வச்சுருக்கோம். சும்மா எப்படி அடிக்க முடியும்? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேற நம்பர் ஒன்று இருக்குது, அதில் போட்டு அடிச்சு பார்ப்போம். ப்ளீஸ்ல மாப்பிள்ள, எப்படியாவது ஹெல்ப் பண்ணல. ஹை சைக்கிள். இடி, யாருக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருக்க? சத்தி, இது நமக்கு தெரிஞ்சவங்க சைக்கிள் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து இங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்.